வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு அஞ்சுகிறாரா ஜனாதிபதி அனுர யோன்ஸ்டனின் புதுக்கதை. முன்னாள் அமைச்சர் பிரசன்னவின் வெளிநாட்டு பயண தடை நீக்கம். 2030க்குள் சுற்றுலா பயணிகளுக்கான செலவினத்தை அதிகரிக்க முடிவு. போதைப்பொருள் விற்பனை செய்த இளைஞருக்கு மன்னார் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சுரேசனை தாக்கல் செய்த மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஏர்பஸ் சர்ச்சை, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவு. அனுர அரசை கவிழ்க்க திட்டம், எதிர்க்கட்சியினருக்கு அமைச்சர் சவால். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், 200 பேரிடம் வாக்குமூலம் பதிவு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் அஞ்சுகின்றார் என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தற்போது அந்த அச்சத்தை மறைக்க முடியாத வகையில் நடந்து கொள்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த அச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கனவான்களே என்று கூறிய ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தற்போது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு நகர கடைகளையும் கிராம பேருந்துகளையும் ஒருமித்த கண்டனத்தை சாமானிய மக்கள் கோரி வருவதாக தெரிவித்துள்ளார். இன்றைய சமூகத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக உருவாகி வரும் இந்த மாபெரும் மக்கள் போக்கை கண்டு எதிர்க்கட்சி அரசியல் குழுக்கள் மிகவும் கவலை கொண்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மீது விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிக நீக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று முடிவு செய்திருந்தது. முன்னாள் அமைச்சர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதால் அவர் மீதான வெளிநாட்டு பயண தடையை இன்றிலிருந்து ஆகஸ்ட் 2 வரை தற்காலிகமாக நீக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து அவர் மீதான பயண தடையை நீதிமன்றம் தற்காலிகமாக நீக்கியுள்ளது. பொருளாதாரத்திற்கு சுற்றுலாத்துறையின் பங்களிப்பை அதிகரிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 2030 ஆண்டிற்குள் சராசரி சுற்றுலா பயணிகளின் செலவினத்தை கணிசமாக அதிகரிப்பதை இலங்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் மாவட்டத்தின் சுற்றுலா தொழிலை வலுப்படுத்துவது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதி அமைச்சர் ரணசிங்க நாட்டில் தங்கியிருக்கும் போது பார்வையாளர்கள் செலவிடும் தொகையை அதிகரிப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் வகுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் 171 அமெரிக்க டாலராக பதிவான நிலையில் தற்போது ஒரு சராசரி சுற்றுலா பயணி சுமார் 148 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார் என்று அவர் கூறியுள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்று தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் நடத்தை மற்றும் செலவின முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் ஓர் ஆய்வை நடத்தியதாக பிரதி அமைச்சர் ரணசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் செலவினங்களை அதிகரிப்பதற்கு ஒட்டுமொத்த வருகையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதே முக்கியமானது என்றும் அந்த இலக்கை அடைவதற்கு திட்டமிட்ட மற்றும் முறையான அணுகுமுறை தேவைப்படும் என்றும் கூறியுள்ளார். 5 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த நபர் ஒருவருக்கு மன்னார் மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு கடந்த 1/7/2026 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் அனைத்து பரிமாணங்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்த மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நியாயமான முறையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்திருந்தார். கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 14 தேதி 5 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழும் அதனை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழும் கைது செய்யப்பட்ட நபர் வத்தளை பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் விசாரணைகள் மன்னார் நீதிமன்றில் இடம்பெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு எதிரான சாட்சியங்களையும் சான்றுகளையும் அரசு சட்டவாதிகளான தேவவிதுரன் மற்றும் ஆறுமுகம் தனுஷன் ஆகியோர் நெறிப்படுத்தி நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்திருந்தார்கள். அரசு தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் குற்றவாளியின் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிப்பதாக அமைந்திருந்தன. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குறித்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 17 தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து காவலில் வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி சுரேஷ் செலை இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான சுரேஷ் செலை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி
விசாரணை சஞ்சீவ ஜெயவர்தன மேலதிகமாக சமர்ப்பிக்கப்படுவார்களை மேற்கொண்டிருந்தார். மனு மீதான மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சுரேசலை கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணைக்குழுவிற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விசாரணைகளின் மேலதிக முன்னேற்றங்களை அறிக்கை செய்வதற்காக மற்றொரு திகதியை வழங்குமாறு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார்கள். வர்த்தகரான நிமால் பெரேரா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி உதார முகந்திரம்கே நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பிக்க அனுமதி கோரியுள்ளார். இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கமல சந்திரசேன அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். வழக்கில் இரண்டாவது சந்தேக நபரான அவரது மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் மூன்றாவது சந்தேக நபரான ஷமிந்திர ராஜபக்ச ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் இதற்கு முன்னர் பிடியாணை பிறப்பித்திருந்தது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெளிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் புதிய கூட்டு தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்பது அது வரும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பது மக்களுக்கு தெரிந்த விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல, இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியாலும் தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது. ஏனென்றால் இன்று அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை கைதிகள், சிறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட சுமார் 200 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை விசாரிக்கும் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் முப்படை அதிகாரிகள் அடங்கிய விசேட விசாரணை குழுவும் 7 தனித்துவமான விசேட விசாரணை குழுக்களும் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு அஞ்சுகிறாராம் ஜனாதிபதி அனுர யோன்ஸ்டனின் புதுக்கதை. முன்னாள் அமைச்சர் பிரசன்னவின் வெளிநாட்டு பயண தடை நீக்கம். 2030க்குள் சுற்றுலா பயணிகளுக்கான செலவினத்தை அதிகரிக்க முடிவு. போதைப்பொருள் விற்பனை செய்த இளைஞருக்கு மன்னார் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சுரேசனை தாக்கல் செய்த மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஏர்பஸ் சர்ச்சை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவு. அனுர அரசை கவிழ்க்க திட்டம். எதிர்க்கட்சியினருக்கு அமைச்சர் சவால். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல். 200 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. அமைச்சர் வெளியிட்ட தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.